விசேஷமாய் இந்த ஆராதனை கொடுக்குறோம். இந்த ஆராதனை முழுதுமாய் கர்த்தர் கிருபையாய் நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, என்னை தாங்கிடும் தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எதை கண்டு என்ன நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவாய் நேசிச்சீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகுதிக்கு நெஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு நெஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆண்டவர், எத்தனை நாட்கள் நீங்கள் திருச்சபையில் வருகிற ஒவ்வொரு மகனை மகளை தாங்க இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த ஆராதனைக்கும் நீ ஒருவர் மட்டும் தகுதி உடையவராக கூடினால் உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலை ஸ்தோத்திர பலிகளை
உமக்கே செலுத்துகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த நன்மைகள், ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த அதிசயம், ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த நன்மைகள், ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த அதிசயம். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிப்பேன், ஓய்வில்லாமல் உம்மை பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிப்பேன், ஓய்வில்லாமல் உம்மை பாடுவேன். நன்றி நன்றி நல்ல தகப்பனே, நன்றி நன்றி நல்ல தகப்பனே, நன்றி நன்றி நல்ல தகப்பனே. இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறீர். ஆர்வத்தோடு உம்மை துதிப்பேன், பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். ஆர்வத்தோடு உம்மை துதிப்பேன், பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். நன்றி நன்றி நல்ல தகப்பனே, நன்றி நன்றி நல்ல தகப்பனே, நன்றி நன்றி நல்ல தகப்பனே. இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். 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 இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். தாயை போல தாங்குகிறீர், தந்தையை போல நடத்துகிறீர். தாயை போல தாங்குகிறீர், தந்தையை போல நடத்துகிறீர். நன்றி நன்றி நல்ல தகப்பனே, நன்றி 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 நல்ல தகப்பனே. இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை
அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். எல்லாம் சொல்லுவோம், இந்த காலையில் இந்த அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே. எல்லாம் சொல்லுவோம் தேவனை உயர்த்தி. இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகி. எல்லாம் சொல்லுவோம், இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த நன்மைகள், ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த அதிசயம், ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த நன்மைகள், ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த அதிசயம். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிப்பேன், ஓய்வில்லாமல் உம்மை பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிப்பேன், ஓய்வில்லாமல் உம்மை பாடுவேன். நன்றி நன்றி நல்ல தகப்பனே, நன்றி நன்றி நல்ல தகப்பனே, நன்றி நன்றி நல்ல தகப்பனே. இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை ராஜா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை ஐயா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை ராஜா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கே தருகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி, கர்த்தர் செய்த நன்மைகள், அவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை, எவ்வளோ பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ மக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எப்போதும் ஆண்டவர். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்கள், எண்ணற்ற நன்மைகளோட வாழ்க்கையை செய்திருக்கிற ஆண்டவரே. ஓ யோசிக்க முடியாத காரியங்கள் கர்த்தர் இனியும் நமக்காய் செய்ய போகிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
கோடி நன்றி ஐயா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோம் நன்றியோ. கர்த்தர் எல்லாம் நன்மைதான் செய்வார். இத்தனை காலம் நம்மை சுமந்து ஏந்தி சுமந்து தப்பிவித்தவர் இனியா நம்மை கைவிடுவார். இனியும் நம்மை நடத்தவர் நல்லவர். எல்லாம் எனக்காய் நீ செய்த நன்மைக்காய், நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. கேட்காத வரங்களை கூடவே கூட்டி தந்தீரையா. கேட்காத வரங்களை கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. சத்தியவேத ஜீவ வார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. சத்தியவேத ஜீவ வார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா.
எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லு நன்றியோடு. எஸ் ஜீசஸ். நாம் நாளை தின காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வார காரியங்களை குறித்து யோசித்து நாம் புலம்பி கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் வருங்காலத்திலே அடுத்த வருஷம் அதுக்கு வருஷம் கர்த்தர் உனக்கென்று ஒரு பெரிய நன்மையை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார். அதை நினைத்து நீ ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் ஒருவரால் தான் எல்லாம் கூடும், எல்லாம் முடியும். இப்பொழுது நீ சஞ்சலத்தோடு வேதனையோடு பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கலாம். இந்த மாதத்தை நீ நடக்கும் போது கர்த்தர் செய்கிற நன்மைகள், கர்த்தர் செய்ய போற அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நினைத்து இயேசு வைத்திருக்கிற நன்மைகள் வருங்காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறபடியால் வரும் காலங்கள் உடைய வாழ்க்கை, உடைய எதிர்காலங்கள், உன் குடும்ப காரியங்கள் அத்தனை உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறபடியால் பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கவே இயேசு அழைத்தவர் உண்மையுள்ளவர். இயேசு தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ஓ ஹalleluya. எஸ் ஜீசஸ். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு நாதா. எனக்கோ நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு நாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. இனியே நமக்கு செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. நீனைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. ஓ அவர் கொடுக்க நல்லவர். நீனைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு நாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. சத்தியவேத ஜீவவார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. சத்தியவேத ஜீவவார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. வாரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணியல் நீ ஸ்தோத்தரிப்பே. தோல்வி போல இருந்தாலும் அந்த தோல்வி என் தேவன் வருங்காலத்திலே உனக்கு நன்மையாய் சமாதானமாய் வெற்றியாய் ஜெயமாய் என் தேவன் உனக்கென்று ஏற்படுத்தி வைத்து விட்டார். விசுவாசிக்கிறவர் ஆமென் என்று சொல்லுங்க. வரும் காலம் எல்லாமும்
கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன். என் இயேசுனா எனக்கோ நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் நடத்த போகிறான். உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்கள் பணம் பொருள் அல்ல ஆண்டவரே. எல்லாம் நீங்க தான் நடத்தும் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க ஐயா. உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே துதியும் கனமும் மகிமையும் நீர் ஒருவர் தான் பாத்திரர் ஆண்டவரே. உமக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் உயரட்டும். ஆமென் ஆமென். சங்கீதம் 119. பக்கம் 750. 119ஆம் சங்கீதம் 172. 172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். சேர்ந்து பிடிக்கலாமா? உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஆமேன். ஆண்டவரே, நீ இந்த வசனத்தில் சொல்லியிருக்க எல்லா விதமான காரியங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு அது நீதி உள்ளவராக இருக்கு. அப்படின்னால் ஒவ்வொரு நாளுடைய வசனத்தை நாங்கள் விவரித்து சொல்லத்தக்கதாக கிருபை தாரும். இந்த மே மாதம் முழுதுமாக அவருடைய வார்த்தையினால் வசனத்தினால் கர்த்தர் கிருபையாய் திருச்சபையில் வருகிற ஒவ்வொரு மகளை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது இந்த நாளுக்கான வசனத்துக்குள்ளே நாம் போகலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனைக்கு ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனை ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனைகளை ஆண்டவரே கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். எந்த விதமான என் எண்ணங்களை நான் பேசாதபடி ஆவியோடு உண்மையோடு கூட நான் பேச கிருபை தாரும். என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் இந்த காலையில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளுக்கான தலைப்பு, இந்த மரம் இங்கே என்ன செய்கிறது என்ற தலைப்பு. இந்த மரம் இங்கே என்ன செய்கிறது. சங்கீதம் புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த சங்கீதம் இது வேதாமத்தில் இந்த ஒரு புத்தகம்தான் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், கண்ணீர், கவலை, கஷ்டம், பாடுகள், போராட்டம், தோல்வி, வெற்றி சொல்லிக்கொண்டே போகிறோம். எல்லாவற்றையும் ஒன்றடைக்கிற புத்தகம் தான் சங்கீதம். இந்த சங்கீத புத்தகம் தான் எல்லாவற்றையும் இந்த சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எல்லா விதமான உணர்ச்சிகளை சங்கீதத்திலே பிடிக்கப்பட்டிருக்கு. எல்லா விதமான உணர்ச்சிகள் இந்த சங்கீத புத்தகத்திலே இது பிடிக்கப்பட்டிருக்கு. இது எபிரிய ஜனங்களுடைய உயிரில் கலந்த ஒரு பாடல். இந்த புத்தகம் முழுதுமாக எபிரிய ஜனனுடைய உயிரிலே கலந்த ஒரு பாடல். ஒரு இராணுவ அனுபவிக்க போக வேண்டுமானால் இசை இல்லாமல் அதை நடத்த முடியாது. திரளான ஜனங்கள் இசைக்கு மயங்கி ஓடுது பார்க்கும். சில விதமான மியூசிக் கான்சர்ட் நடக்கும்போது அநேக ஜனங்கள் ஏன் ஓடுறாங்க? இசைக்கு மயங்கி ஜனங்கள் ஓடுவதை நாம் வாசிக்கிறோம். அதனால் எபிரிய ஜனங்கள் இசையை தங்கள் விழாக்களிலே பண்டிகைகளை எடுத்து அவர்கள் சென்றார்கள். அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு நமக்கு மியூசிக் அதிகமாக தெரியாது. எனக்கு கூட அதிகமாக மியூசிக் எனக்கு தெரியாது. ஆனால் கூட மியூசிக் வாசிக்கும் போது அந்த வாசிக்கிற மியூசிக் பாடலோடு சரியில்லைன்னா எனக்கு தெரியும். மியூசிக்குடைய நுணுக்கு எனக்கு தெரியாமல் போனால் கூட சரி, இந்த மியூசிக் வாசிக்கிற மியூசிக்கும் ரிதமும் பாடலில் சேரலை அப்படின்னு எனக்கு ஏன் சொன்னால், இந்த இசையோடு கூட இத்தனை ஆண்டுகள் நாங்கள் கடந்து வருகிறோம். அதே போல் இந்த உங்கள் வாழ்க்கையிலே வசனங்கள் உங்களோடு கூட கடந்து வர வேண்டுமானால்
நீங்கள் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக நீங்கள் படிக்கும்போது அந்த வார்த்தை வசனங்கள் செய்யும் உங்களோடு கூட இசைந்து வருவதை நாம் வாசிக்கிறோம். சபைக்கு வராத ஜனங்கள் கூட என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சங்கீதம் தெரியும். குறிப்பாக சங்கீதம் 23 சொல்லும்போது அது சபைக்கு வருகிறவங்க வராதவங்க, இந்த வராத ஜனங்களுக்கு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற சங்கீதம் 23 சபைக்கு வராத ஜனங்களுக்கு கூட அந்த வசனங்கள் தெரிவதை நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த காலையிலே நாம் எடுத்துக்கொள்ள வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மரத்தை குறித்து ஆண்டு சொல்கிறார். இந்த ஒரு வசனத்தை தான் இந்த காலையில் நான் பார்க்க போகிறோம். ஒரு மரமானது உயிர் சக்தியின் சின்னம். ஒரு மரமானது ஒரு உயிர் சக்தியுடைய சின்னம். அது வாழும் அடையாளம். ஒரு மரமானது பசுமையாக இருக்குமானால் நாம் சொல்லலாம் மரம் உயிரோடு இருக்கிறது. ஒரு மரமானது காய்ந்திருக்குமானால் சொல்லலாம் அந்த மரம் பட்டு போனது, செத்த மரம் என்று சொல்லலாம். அது உயிருடன் இருந்தால் அதுக்கு உயிர் சக்திருப்பதை பார்க்கணும். செத்த மரம் ஒரு நாளும் ஒருபோதும் பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ளே ஆண்டவராக இருக்கிற இயேசு இருப்பாரானால் அப்போது நாம் எப்படி இருப்போம்? நாம் உயிர் உள்ள மகனாய் மகளாக இருப்போம். நமக்குள்ளே ஆண்டவர் இல்லை, அப்போது நமக்குள்ளே தேவன் இல்லாமல் போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செத்த மரத்தை போல் இருக்கிறோம். அது என்ன செய்யாது? உன் வாழ்க்கையிலே நன்மை செய்யாது. ஆனால் உனக்குள்ளே இயேசு இருப்பாரானால் என்ன செய்யும்? அது உன்னை அசைக்கும், உன்னை உயிரோடு இருக்க அது செய்யும். ஆமென். ஆராதனை வேலையிலே நாம் அசைக்கப்படாமல் இருப்போமானால் என்ன பாருங்கள், ஆராதனை வேலையிலே நாம் அசைக்கப்படாமல் இருப்போமானால் நாம் செத்த மரம். பாடும்போது நாம் பாடாமல் இருப்போமானால் நாம் செத்த மரம். ஆராதனை வேலையிலே தேவ அபிஷேகம் பெற்று நாம் கரங்களை நாம் தட்டாமல் இருப்போமானால் நாம் செத்த மரமாய் நம்ம இருக்கிறோம். வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் உனக்குள்ளே போகாமல் இருந்தால் நாம் செத்த மரமாக இருக்கிறோம். நாம் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்திலே உனக்கு எந்த விதமான நன்மை இல்லாமல் இருக்குமானால் நாம் செத்த மரமாக இருக்கிறோம். அதனால தான் இங்கே சொல்கிறார், நீர்க்கால்கள் ஓரமாய் நட்டப்பட்ட மரம். செடி தான் நட முடியும், மரத்தை நாம் நட முடியாது. அதனால் இங்கு வசனம் தாவீது எழுதுகிற சொல்கிறார், இங்கு நீர்க்கால்கள் ஓரமாய் அது நடப்பட்ட மரமாக இருக்கிறது. நாம் சந்தோஷம் அடைவதற்காக நாம் ஆராதனைக்கு வரல. நாம் ஆராதனைக்கு வருகிற நோக்கமானது நாம் சந்தோஷம் அடைமுடியாக நாம் ஆராதனைக்கு வருவதில்லை. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக தான் நாம் ஆராதனைக்கு வருகிறோம். ஆமென். நாம் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எப்போதும் சந்தோஷமாக தான் இருக்கிறார். ஆமென். நாம் பாடுவதனாலே அவரை உயர்த்த முடியாது. அப்போ அவர் எப்போதும் உயர்ந்தவதாக இருக்கிறார். ஆமென். நாம் பாடுவதனாலே அவர் பரிசுத்தமாய் அவரை மாற்ற முடியாது. அவர் எப்போதும் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமென். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, நாம் ஆராதனைக்கு வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டுமா? இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட இந்த மரத்தை போல் இருப்பதை நாம் வாசிக்கிறோம். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல உயிருள்ள ஒரு மரமாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்கள் பக்கத்தில் உயிருள்ள மரமாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் பாடும்போது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் சரியாக பாடல, நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வேறு இடத்துல போய் உட்காரலாம். ஆமென். பாடும்போது உங்கள் பக்கத்தில் ஒரு மனசு செத்து போச்சு, பாடல, ஆடல, கரங்களை தட்டல, வாயை திறக்கல, என்கிட்ட கேட்க வேண்டாம், பாஸ்ட்டு போகலாமா? நீங்கள் தாராளமாக எழுந்து வேறு பக்கம் உட்காரலாம். ஆமென். ஏன் செத்த மரத்தின் பக்கத்தில் இருப்போமானால் இந்த மரம் செத்துரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சொத்த பல் இருக்குமானால் பக்கத்தில் பல்லு தானே சொத்தியாயிடும். ஆமென். அதே போல் செத்த மரத்தின் பக்கத்தில் நம்ம இருப்போமானால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கூட செத்ததாக இருக்கும். புரியுது உங்களுக்கு? அதனால தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, இது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட செடி அல்ல, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். இந்த மரமெல்லாம் எங்கே இருந்தது? இந்த மரமெல்லாம் எங்கோ இருந்தது. ஆமென். எங்கோ இருந்த மரத்தை ஆண்டவர் எடுத்து அவர் நீர்க்கால் ஓரமாய் நட்டிருக்கிறார். ஆமென். ஆமாம் சொல்லுவோமா? இந்த வசனம் நான் பல முறை படிச்சிருக்கேன். ஆனால் போன வாரம் தான் நான் படிக்கும்போது எனக்கு புரியுது. ஆண்டவர் மரத்தை எடுத்து நடுகிறார். செடி எடுத்து நடுவது கஷ்டமான ஒரு காரியம். ஆமென். ஒரு சில மரத்தை எடுப்பதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான மரம், போராட்டமான ஒரு மரம், பொல்லாங்கான ஒரு மரம், கடினமான ஒரு மரம். அந்த மரத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே நட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அது
நம்மால முடியாது, அவரால் தான் முடியும். ஆமென். அதனால் வசனம் சொல்லுகிறது என்ன சொன்னாங்க? நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த சங்கீத புத்தகமானது வெறும் ஒரு பாடலை சொல்லுகிற ஒரு புத்தகம் அல்ல. இந்த சங்கீத புத்தகத்தில் நான் முன்பு சொன்னது போல மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், கண்ணீர், கவலை, கஷ்டம், பாடுகள், போராட்டம், தோல்வி, வெற்றி, இப்படி எல்லா விதமான நம்முடைய உலகத்தில் என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறதோ அத்தனை நிகழ்ச்சிகளும் உள்ளடக்கிற ஒரே புத்தகம் தான் இந்த சங்கீத புத்தகம் என்பதை நான் ஒரு நாள் ஒருபோது நான் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அதனாலே உங்கள் வீடானது கனி தருகிற மரமாக இருக்குமானால் வீட்டில் இருக்கிற என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? நீங்கள் துதிக்கணும், நீங்கள் பாடணும். அப்படி பாடுவீரானால் தான் அப்போது உங்கள் வீடாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் வீடு காடாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அநேக நேரத்தில் எங்கள் வீட்டில் மேலே இருக்கும்போது எங்கள் ஒய்ஃப் எப்போதும் பாடிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஆராதனை மட்டும் இல்லை, எங்கள் வீடே எப்போதும் ஆராதனை போல இருக்கும். ஆமென். நான் இந்த 2 வீலர் சிக்னல்லாம் போகும்போது சிக்னல் நிற்கும் போது சிக்னல் எப்போதும் ஒரு நிமிஷம் நிற்கும் சிக்னல். அப்போ சிக்னலில் நிற்கும் போது கூட ஏதாவது நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பக்கத்தில் யோசிப்பாங்க, ஏதோ பேசுகிறேன். நான் யார்கிட்ட பேசுகிறேன்? என் ஆண்டவரை பேசுகிறேன். இது வரைக்கும் என்னை பத்திரமாய் காத்தவர் இனிமேலும் என்னை பத்திரமாய் காக்க நல்லவராயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனாலே ஒரு மரமானது அது உயிர் உள்ளதாக இருக்குமானால் அது அசைக்க வேண்டும், அது மற்றவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். முதல்ல நாம் பார்க்க போகிற தலைப்பு ஒரு 10 நிமிஷத்தில் சுருக்கமாக சில காரியங்களை பார்க்குறோம். ட்ரீ நோஸ் பை இட்ஸ் ஃப்ரூட். மரம் அதன் கனியாலே அறிந்து கொள்ளப்படும். ஒரு மரம் இருக்குமானால் அந்த மரத்தை அதை கனியினாலே நாம் அறிந்து கொள்ளலாம். மாமரத்தில் பலாப்பழத்தை நாம் பார்க்க முடியாது, பலாமரத்தில் மாம்பழத்தை நாம் பார்க்க முடியாது. ஆமென். அந்தந்த மரத்தில் அதனுடைய கனியை நாம் அதே போல் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், அதாவது ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய ஆலயத்தில் பலவிதமான மரங்கள் காணப்பட்டால் கூட அந்தந்த மரம் அதற்கான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆமென். லூக்கா 6:44 ப்ளீஸ். லூக்கா 6:44. அந்தந்த மரம் அதன் கனிகளால் அறியப்படும். முள்செடியிலே அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருங்கி செடியிலே திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. அந்தந்த மரம் அதன் கனியினாலே அறிந்து கொள்ள. முட்செடியிலே நாம் அத்தி பழத்தை நாம் பறிக்க முடியாது, நெருஞ்சி செடியிலே திராட்சை பழங்களை நாம் பறிக்க முடியாது. விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவருடைய தயவு நமக்கு மேலே எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த வண்ணமாக நாம் கனி கொடுக்கிற மகளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் பக்கத்திலே நாம் இருக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாடு, அந்த எண்ணங்கள், அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் அப்போது நிச்சயமாக நாம் கனி கொடுக்கிற மகளாக இருக்கலாம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் பக்கத்தில் நடப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அபிசுவாசத்தோடு குறைகளோடு கூட வாழ்கிற மகளாக இருப்போமானால் வாழ்க்கையிலே நாம் வெற்றி காண முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வேதம் சொன்ன வண்ணமாக அந்தந்த மரம் அதன் கனிகளை தான் அதனாலே அறியப்படும். முட்செடியிலே ஒரு நாள் ஒருபோது அத்திப்பழத்தை நாம் பார்க்க முடியாது, நெருஞ்சி செடியிலே நிச்சயமாக திராட்சை பழங்களை நாம் பார்க்க முடியாது, பறிக்க முடியாது. அதனாலே மரம் அதன் கனியினாலே அறிந்து கொள்ளப்படும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கை அடையாளமாக இருப்பதாக வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவராக இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது, எப்படி இருக்கணும் என்பதற்காக அடையாளமாக தான் ஆண்டவர் சொல்றார். நீங்கள் நடப்பட்ட மரம், நீங்கள் தானாக வந்த மரம் அல்ல, தானாக வளர்ந்த செடி. இது தானாக வளர்ந்த செடி அல்ல, தானாக வளர்ந்த மரம் அல்ல, இது தேவன் கொண்டு வந்து நட்ட மரமாக இருக்கிறது. அதனால தான் வசனம் வாசிக்கிறோம், அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கோ எப்படியோ வாழ்ந்திருந்த நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து தம்முடைய ஆலயத்திலே அவர் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆலயத்திலே தேவன் நம்மை நட்ட நோக்கம் என்ன? இந்த மரமானது வெறும் மரமாக இல்லாமல், வெறுமையாக இல்லாமல், கனி கொடுக்காமல் போகாமல் நம் வாழ்க்கையிலே நாம் மற்றவருக்கு, நமக்கு நிச்சயமாக பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற மகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஆலயத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து அவர் நட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, ட்ரீ ஹேவிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி. நிலைத்தன்மை கொண்ட மரம், வளம் கொண்ட ஒரு மரம்.
ஒரு மரம் இருக்குமானால் அந்த மரமானது உறுதியாக இருக்க வேணும். அந்த மரமானது வளம் கொண்ட ஃபெர்டிலிட்டி, நல்ல வளம் கொண்ட மரமாக இருக்க வேணும். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வெறும் மரமாய் மட்டும் இருந்தால் போதாது. ஏதோ நான் சர்ச்சுக்கு வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், 15 ஆண்டுகளாகிறது, 20 ஆண்டுகளாகிறது. 20 ஆண்டுகள் ஒரு மரமானது எந்த விதமான அது கனி கொடுக்காமல் நன்மை கொடுக்காத ஒரு மரமாக இருக்குமானால் அந்த மரமானது அதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவருக்கும் அந்த மரமானது பிரயோஜனம் கிடையாது. அதனாலே ஒரு மரமானது ஆண்டவர் ஒரு மரத்தை கொண்டு வந்து நடுவாரானால் அந்த மரமானது ஸ்டெபிலிட்டி, அது நிலைத்தன்மையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஃபெர்டிலிட்டி, அந்த மரமானது வளம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆமேன். அதனால ஒரு நாள் ஒருபோதும் ஆண்டவராக இருக்கிற இயேசு என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒருபோதும் ஆண்டவராக இருக்கிற இயேசு இப்படி கனி கொடுக்காத மரங்களை அவர் விரும்ப மாட்டார். நீங்கள் புதிய ஏற்பாட்டை பார்க்குறோம், அத்தி மரம் கனி கொடுக்கல, அதனாலே அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார்னு வேதம் கூறுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, நம்முடைய வாழ்க்கையில ஃபெர்டிலிட்டி, நல்ல வளம் கொண்ட ஆசீர்வாதம் உள்ள மகளாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. எரேமியா 17:8 ப்ளீஸ். எரேமியா, அவன் தண்ணீரண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமேன். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதுமா இருக்கிறார். ஆண்டவராக இருக்கிற இயேசு அந்த ஜீவ தண்ணீர் பக்கத்திலே நடப்பட்ட மரமாய் நாம் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டை நீங்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், மரம் எப்போது மனுஷனுக்கான அடையாளத்தை தான் நமக்கு பைபிள் நமக்கு கூறுகிறது. மரம் என்று வெறும் மரம் இல்லை, ஒரு மரத்தை ஒரு அடையாளமாக, சாயலாக, உதாரணமாக, ஓமானமாக தேவன் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். இங்கே எரேமியா சொல்கிறார், அவன் தண்ணீரண்டிலே, அவன் என்று சொல்கிறார், அவன் தண்ணீரண்டிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். ஒரு மரம் நட்டிருக்கிறது, அந்த மரம் நட்டிருக்குமானால் அந்த மரமானது வெறும் நட்டப்பட்ட மரமாக இருக்கக்கூடாது. அந்த மரத்தின் வேரானது அது படர்ந்து போக வேண்டும். அது கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது, வாழ்க்கையே சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷப்படும்படியாக சூழ்நிலையில் இப்படி வாழ்க்கை சந்தோஷப்படும்படியான சூழ்நிலை இல்லாமல் காணப்பட்டால் கூட அந்த மரமானது அவிசுவாசமாய் போகாமல், பலவீனமாய் போகாமல் அந்த மரமானது எப்போதும் பச்சையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. மழை தாட்சியான வருஷத்தில், மழை இல்லாத காலத்தில் கூட அந்த வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. ஆமென். எல்லா நேரத்திலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் வாழ்கிற மகளாய் நம்ம இருக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சில வேர்கள் செய்கிறாங்க, ஆழமாக இல்லை, அதனாலே அது வளர முடியாது. சில மரத்துக்கு வேர் இல்லை. ஏன் வேர் இல்லை? அந்த மரம் ஒரு இடத்துல நிற்காது, இங்கே ஒரு வாரம் இருக்கும், அங்கே ஒரு வாரம் இருக்கும், அதனால அது வேர் படர முடியாது. ஒரு மரத்தை எடுத்து நாம் பல முறை நடுவோமானால் மரம் பட்டு போகும். விசுவாசிகளாக இருக்கிற நம்மளோட வாழ்க்கையிலே அந்த மரமானது எல்லா சூழ்நிலையும், காற்று வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் இருக்கிற இடத்துல அந்த மரம் இருக்குமானால் அப்போது நிச்சயமாக அந்த மரமானது கனி கொடுக்கும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். அதனாலே உன் சீசன் வரும் வரை நீ காத்திருந்தால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதுகிறார், பருவமும் நோக்கமும் இணையும் போது உங்களால் எதையும் சாதிக்க முடியும். பருவமும் நோக்கமும் இணையும் போது உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய தயவும் உங்கள் தரிசனமும் இணையும் போது உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஆமென். ஆண்டவர் தயவும் உங்களுக்கு இருக்குமானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த தரிசனம் இருக்குமானால், அந்த பருவமும் நோக்கமும் இணையும் போது உங்களால் எதுவும் சாதிக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். ஏன் சொன்னால் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நட்டிருக்கிறார். ஆமென். நம்மளோட வாழ்க்கையில் தேவனனை அழைத்திருக்கிறார். நான் இங்கே வரவில்லை, ஆண்டவராக இருக்கிற இயேசு எங்கோ இருந்த வாழ்ந்த என்னை கொண்டு வந்து நம்முடைய திருச்சபையாக இருக்கிற ஆலயத்தில் நட்டார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதனாலே சபையிலே ஆராதனைக்கு வருகிறோம். எனக்கு காலையில் எழுந்து நாம் ஆண்டவரை நேசிக்கிற மகளாய் நம்ம இருப்போமானால் காலையில் ஆராதனைக்கு வருவது நமக்கு கஷ்டமாக தெரியாது.
நாம் ஆண்டவரை நேசிக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் ஆராதனை வேலையில் அவரை பாடுவதை அவரை குறித்து பாடுவது நமக்கு கஷ்டமாக தெரியாது. ஆராதனை ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் நேசிக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் ஏற்ற காலத்திலே இன் ரைட் சீசன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, ஆமேன். அதனாலே இந்த 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 மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அது என்ன செய்கிறது? அது மரம், அது செடி அல்ல. செடியை மாற்றி நடலாம், மரத்தை நாம் மாற்றி நட முடியாது. மாற்றி நட்டால் அந்த மரமானது பற்று போகும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக உங்களை அழைத்தாரோ அழைத்தவர் எப்போது எங்கள் வாழ்க்கையிலே கனி கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே நமக்கு நன்மை கிடைக்கும். அல்லேலூயா, ஆமேன். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டுள்ள இந்த மரத்தை போல அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். இந்த வசனம் முழுவதுமாக பாசிட்டிவாக எல்லாம் நடக்க போகிற காரியங்களுக்கு குறித்து எழுதப்பட்டுள்ள வசனமாக இருப்பதை நாம் அங்கே வாசிக்க. ஆமேன். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் என்னை தெரிந்து என்னை கொண்டு வந்து அவர் நிறுத்தினார். அல்லேலூயா. என்னை நிறுத்தினவர் என்னை வளர்ப்பார், என்னை நிறுத்தினவர் நீர் பாய்ச்சுவார், என்னை நிறுத்தினவர் நன்மை செய்வார் என்று தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற மகனாய் மகளாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். ஆமென். ஓகே, மூன்றாவது தலைப்பு பார்க்கலாம். ட்ரீ ஹேஸ் ப்ராஸ்பரிட்டி. மரம் செழிப்பாக வளரும். ஆமென். ஒரு மரம் இருக்குமானால் செழிப்பாய் அது வளரணும். வளர்ந்தால் தான் அது மரம், வளராமல் போனால் அது செடியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர்க்கால்கள் ஓரமாய் உங்களை நடப்பட்ட நோக்கம் என்ன? அவன் என்ன சொல்கிறான்? வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். என்னெல்லாம் நான் செய்கிறோமோ நீ படிக்கிற காரியத்திலே நீ வெற்றி பெறுவாய், குடும்ப வாழ்க்கையிலே நீ வெற்றி பெறுவாய், வியாபாரத்திலே வெற்றி பெறுவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்கும்? ஆண்டவர் தான் என்னை நட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். நான் என்னுடைய பலத்திலே இருக்காமல் ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய பலத்திலே நான் இருக்கிறபடினாலே நிச்சயமாக ப்ராஸ்பரிட்டி, நிச்சயமாக என் வாழ்க்கையிலே வளம், நன்மை, வெற்றி, ஆசீர்வாதம் வரும் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதனாலே நாம் கர்த்தரின் வழியிலே நடக்கும்போது பல காரியம் நடக்கும். ஒரு மரமானது அதிக ஆழம் வேர் போனால்தான் அது அதிக உயரம் அது வளர முடியும். ஆனால் அதிக ஆழம் போக அது ஒரு மரம் பாருங்க, ஒரு மரம் வளர வேண்டுமானால் வேர் ரொம்ப ஆழமாக போகணும். ஆழமாய் போவது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. மேல் தட்டிலே சில சாதாரணமான மண் இருக்கும், கீழ்த்தட்டிலே கொஞ்சம் கடினமான மண் இருக்கும், அதுக்கு கீழே இன்னும் கடினமான மண் இருக்கும், அதை கீழே கொஞ்சம் கல்லாக இருக்கும். இதெல்லாம் கடந்து தான் அந்த வேர் கீழே போக வேண்டும். இதெல்லாம் போனால்தான் அந்த மரம் உயரமாய் வளர முடியும். அல்லேலூயா. சிலர் என்ன செய்கிறாங்க? நம்மளை வெளி தோற்றத்தை பார்க்குறாங்க. சந்தோஷமாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நன்மையாக இருக்கிறோம், நல்ல சுகத்தோடு இருக்கிறோம், எல்லா விதத்திலும் வருமானத்தோடு இருக்கிறோம் என்று எல்லாரும் பார்த்து நம்முடைய வெளி தோற்றத்தை ஆசீர்வாதம், நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவது நியாயமல்ல. நாம் கடந்து வந்த பாதைகள் ஜனங்கள் தெரியாது. ஆமென். எத்தனை கஷ்டத்தை, எத்தனை பாடுகளை, எத்தனை இதெல்லாம் கடந்து போய்தான் என்னுடைய மரமானது இப்போது உயர்ந்து வளர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்து நீங்கள் வர வேண்டுமான இத்தனை விதமான பாடுகள் எல்லாம் கடந்து போக வேண்டும். வெறும் என்னோட வாழ்க்கையில வெறும் சாதாரணமான வாழ்க்கையில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில இப்படியான பாடுகளை கடந்து வந்தால்தான் நீங்கள் செழிப்பாய் நீங்கள் வளர முடியும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமாம். எத்தனை விதமான போராட்டம், எதிரிகளை நாம் கடந்திருக்கிறோம். ஆனால் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்போது நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. ஆமேன். ஆமாம் சொல்லலாமா? அல்ல சொல்லலாம். கடைசியாக ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபோனை போல வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆங்கிலத்தை வாசிக்கிறேன். டியூ என்றால் பனி, மழை, சொட்டு சொட்டால் மழை. ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற நல்லவராக இருப்பார். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க நல்லவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. லீபானை போல வேரூன்றி நிற்பார். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை காற்று வீசினால் கூட உறுதியாய் நிற்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு இந்த மே மாதத்திலே கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். அடுத்த வசனம், அவன் கிளைகள் ஓங்கி படரும்,
அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போலவும் அவருடைய வாசனை லீபோடைய வாசனை போலவும் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்ன பாருங்க, இதுதான் பவுல் சொல்றார். அவன் கிளைகள் ஓங்கி படரும், 30, 60, 100 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போல் இருப்பான். ஒருவேளை இப்போது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், ஒரு சிலர் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க. சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியாத சூழ்நிலை வந்தது. சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். நாமே சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று நாமே ஒரு முடிவெடுக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அலங்காரமான ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போல் இருப்பீங்க. அவருடைய வாசனை லீபோடைய வாசனை போல் இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். பெர்ஃப்யூமில் லெபனானில் இருக்கிற பெர்ஃப்யூம் தான் அந்த செடியில் வருகிற அந்த வாசனை தான் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வாசனை. ஆனால் வாசனை சொல்வது அவனுடைய வாசனை லீபோடைய வாசனை போலவும் இருக்கும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மரமானது வெறும் மரமாக இல்லாமல் அந்த மரமானது கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். அந்த மரமானது வாசனை உள்ள மரமாக இருக்க வேண்டும். அந்த மரமானது உறுதியாக இருக்க வேண்டும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏன் கூறுகிறது? முதலில் நாம் வாசித்த வண்ணமாக அவன் நேர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். அவன் நேர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டான். ஆமேன். அல்லேலூயா. நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய காரியமானது, ஆண்டவர் தான் என்னை நட்டு இருக்கிறார். என்னை நட்டவர் என்னை பாதுகாப்பார். ஒருவேளை என்னை பாதுகாக்க யாரும் இல்லாமல் போனால் கூட என்னை பாதுகாக்க கர்த்தர் நல்லவராயிருப்பார். ஆமேன். ஆண்டவர் தான் நம்மை பாதுகாப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும். எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் அமெரிக்காவில் சிகாகோவில் இருக்கிறாங்க. ஒரு 30 வருஷமாக எங்களுக்கு தெரியும். போன வாரம் ஃபோன் பண்ணுறாங்க. நல்ல பெரிய வீடு தான். ஒரு பையன் இருக்கிறான். பையன் கல்யாணமே ஆகலை. அவனுக்கு 65 வயசு. கேன்சரில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அந்த அம்மாவுக்கு நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே பார்க்கும்போது அவங்களுக்கு 80+ வயது. அப்போதெல்லாம் சென்னையில் வந்து பல முறை ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப வயசு. இரவு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணி அழகிறாங்க. நான் சொன்னேன், பக்கத்தில் இருந்தால் என்னால் வர முடியும். சொல்கிறாங்க, கெவின் எனக்கு யாருமே இல்லை கெவின், வீடு இருக்கிறது, இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கா, மக என்னை பார்க்கல, என்னுடைய பேர பையனை நான் ஊட்டி வளர்த்தேன், அவன் என்னை பார்க்கல. இப்போது கடைசியிலே என்னை ஒரு ஹோமில் சேர்த்துருக்குறாங்க, எனக்காக ஜெபம் எனக்கு. ஆமேன். என்ன நான் சொல்ல வரேன், எல்லாரும் கைவிட்டாலும் கூட உன்னை நட்டவர் உன்னை ஒரு நாள் ஒருபோது உன்னை அவர் கைவிட மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் இருந்தாலும் கூட ஏசியில் இருந்தால் நமக்கு ஒன்று கிடையாது. ஆமேன். அதனால் ஆண்டவர் உறுதியப்படிங்க. வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உங்களை விட்டு ஒரு நாள் ஒருபோதும் போகக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. மன மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலனாக இருக்கிறது. ஆமேன். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏப்ரல் மாதம் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் கூட இதை மே மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நானாக வரல, என்னை நட்டவர் நீங்கள் தான், நீர்க்கால் கோரமாக என்னை கொண்டு வந்து நீங்கள் தான் நட்டீங்க, என்னை நட்டவர் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை, சமாதானத்தை, வெற்றியை, சுகத்தை கொடுப்பார் என்று தேவனை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாக இருப்போமானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். அதனால் இந்த மாதம் முழுதுமாய், இந்த வாரம் முழுதுமாய் இந்த வசனத்தை படிக்கும்போது நின்று கொள்ளுங்க, ஆண்டவரே நான் நீர்க்கால்களோரமாய் நடப்பட்ட மரம், நான் செடி இல்லை, ஆண்டவர் என்னை எங்கோ இருந்த என்னை கர்த்தர் கொண்டு வந்து என்னை நட்டார். நட்டவர் என்னை உயர்த்த தான் போகிறார், பாதுகாக்க தான் போகிறார், நன்மை வரதான் போகிறது, கிருபை வரதான் போகிறது, போன பணத்தெல்லாம் கர்த்தர் திரும்பி தான் கொண்டு வர போகிறார், இருக்கிற கடனெல்லாம் அடைக்க தான் போகிறார், இடது போன மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க தான் போகிறார் என்று தேவனை விசுவாசிக்கிற மகனாய் மகளாக இருப்போமானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணி கொடுக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலையை ஜெபிக்கிறோம், இந்த முதல் நாளுக்கு சோதரிக்கிறோம், கொடுக்கிற காணிக்கை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.